ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மறுபடியும் இன்னொரு வீடியோ தான். இதுவும் ஒரு மருத்துவ குணமுள்ள செடி. இது வந்து தும்பை இலை, தும்பச்செடின்னு சொல்லுவாங்க. செல்லில் வந்து ஸ்டோரேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கண்டினியூவாக வீடியோ எடுக்கலாம், லாங் வீடியோ. இது பாருங்கள், இங்கே நிறைய இருக்குது. இது பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த செடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு செடி பார்க்க. அப்புறம் வந்து பாருங்கள், இந்த செடியும் பேர் தெரியல, நாயுருவி இலையா. இதுவும் ஒரு மருத்துவ குணமுள்ள செடி தான். அப்புறம் பாருங்கள், துளசி, கருப்பு துளசி. இதை பாருங்கள், இது வந்து இது ஒரு வகையான துளசி. அதுக்கப்புறம் அப்படியே பார்க்கலாம் வாங்க. இது பாருங்க, இது வந்து துத்தி இலையாம். அது வந்து எனக்கு சரியாக தெரியாது. உங்களுக்கு நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப மருத்துவ குணமுள்ள ஒரு செடி. இது இப்போ தான் பூ வந்து மொட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூத்துரும். பாருங்கள், நிறைய இருக்குது பாருங்கள் இந்த செடிங்க. பாருங்கள், இந்த செடி வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் சரியாக ஞாபகம் வரல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன செடின்னு சொல்லிட்டு, எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோட வர வழியில் வந்து ஒரு நித்திய கல்யாணி செடி. இது அம்மா வீடு தான். நித்திய கல்யாணி செடி சின்னதாக பூத்துருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.